விருந்துன்னா எல்லாம் சாப்பிடணும் அவ்வளோதான். சாதாரணமாக சாப்பிட்றதுக்கும் விருந்துனா சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஹெவியாக போடுவோம்ல. ஒரு பயங்கரமாக ஒரு கிடா ரவுண்டு. வெட்டுக்குலாம் போகிறப்ப ஆமாம், ஒரு ரவுண்டு ஏற்றி போடுவோம். நான் ஊரில் இருக்க வரைக்கும் பிரியாணி சாப்பிட்டதில்லை. புரியல. ஆமாம். ஏன்? ஊரில் இருந்த வரைக்கும், ஏன்னா எங்கள் ஊரில் பிரியாணிலாம் இல்லை. அப்போ ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் சென்னையில் சாப்பாடு ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே. ஆனால் ஊருக்கு திரும்பி போயிடணுன்னே இருந்துகிட்டே இருக்கு. எங்கள் அப்பா சொன்னது ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. என்ன சொல்லுவாருன்னா, 15 நாள் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா சரி, சென்னை ஒன்றுது. 15 நாளுக்குள்ளே திரும்பி ஊர் வந்துட்டீங்கன்னா இந்த தலையிலனாலும் உனக்கு சென்னை கிடையாது. பாத்மீர் எனக்கு பிடிச்சது வந்து இந்த அதிகாலை பிரியாணி, புளியந்தோப்பு. சில பேர் சொல்லுவாங்க நான் படம் பார்க்க நடையா நடந்து செருப்பெல்லாம் தேஞ்சு, அது எனக்கு இல்லை. அந்த அனுபவம் இல்லை. ஆனஸ்டாக பியானோ சர்வீஸ் பண்ணார். சரி, இப்போ புதுப்பேட்டையில் அங்கே வந்து வண்டி ஒரு 407 வச்சுருந்தார் நம்ம அண்ணன் ஒருத்தர், மயில் ஆனந்த். மயில் என்ன வண்டி, அந்த வண்டி வந்து ஷிஃப்டிங்க்கு சவாரி போவோம். சரி. அவர் வந்து எங்களை கூப்பிடுவார். பியானோ அங்கேருந்து எடுத்து அவர் இந்த பியானோ சர்வீஸ் பண்ணுறவர் இருப்பார். அவர் வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அது ரெடி ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து பியானோ வந்து அங்கே ஏற்றி வைக்கணும். இந்த பியானோ வந்து தொடவே கூடாது, ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார் அவர். ஓகே. அவர் முன்னாடி கேபிளில் உட்காந்துப்பார் வேண்டாம். நாங்கள் பின்னாடி பியானோ வாசிச்சுட்டே வருவோம். போகிற 2 வீலரில் வேடிக்கை பார்ப்பாங்க எங்களை. தியேட்டரில் ஆடியன்ஸை புல் பண்ணுற விஷயம் அதான். அது வந்து அந்த மாதிரி குரங்கு படலுக்கு நடக்கக்கூடாதுன்னா இவர் வந்திருக்காரு. அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. அது போய் அதுக்கான அந்த தேட்டர்லேயே செஞ்சு தான் ஓடிடி போகணும்னு நினைக்கிறேன். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. குரங்கு ஆமாம் படம் வந்து ஆமாம், அது இந்த விருந்து மாதிரியே தான் ஃபுல் மியூஸாக வரப்போகுது. குரங்கு படல் தான் சோறு போடுது. ஸோ சம்மர் விருந்து ஆமாம் டேரக்டர்கிட்ட பேசும்போது அதான் சொல்றாரு. ஆமாம். ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது ஒரு 90s கிட்ஸுக்கான உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே உள்ள ஏகப்பட்டது இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் நான் பர்சனலாக கேட்கணுங்கிறது வைங்கண்ணே, நான் பர்சனலாக கேட்குறது இன்னொரு அப்பா கேரக்டர். நீங்கள் அப்பா கேரக்டர் நிறையா பண்ணியிருக்கீங்க. அண்ட் நிறையா ஒரு இயற்கையாக ஒரு அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கவே இருக்காது. ஸோ இந்த அப்பா கேரக்டர் என்ன ஸ்பெஷல்? இந்த அப்பா கேரக்டர் எனக்கு என்னன்னா, அந்த பொதுவான அப்பா கேரக்டர்னு அப்படி சொல்லி முடிச்சிட முடியாது. எந்த கேரக்டராக இருந்தாலும் இப்போ அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. எப்படின்னா, போலீஸாக நடிச்சிட்டோன்னா தொடர்ந்து போலீஸாக கூப்பிடணும். அப்பாவா அதுல வித்தியாசமா போட்டி பண்ணிருக்கீங்க. மிருதன்ல ஒண்ணு இருக்கும். இது நீங்க நம்பிட்டீங்கல்ல, இதுதான் மெயின். இதுதான் வேற என்னடாக்கா, இப்போ அப்பா இறுதி சுற்றுல அப்பா அந்த டைம்ல நிறைய படத்துல சம்மந்தம் இல்லாம அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க. அது வந்து ஒரு ஒரு பேக் ஸ்டோரியிலே அப்படி இருந்துச்சு. அந்த ரோல் வந்து நம்ம பண்றதுக்கான அது லாஜிக் இருந்தது. ஒரு 5 வயசு பெரிய பொண்ணு ஒரு சேட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்றது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிறதுல அதுக்காக நம்ம பண்ணுறதுன்றது ஓகே. சம்மந்தமே இல்லாமல் ஒரு படத்துல எல்லாம் வந்து ஹீரோ ஃப்ரெண்டோட அப்பா கேரக்டர் நான் நினச்சேன். அது ஏன் நான் பண்ணுவோம் இல்லை சார், இந்த இறுதி சுற்றுலாம் பண்ணிட்டீங்களே, அது ஓகே, அது பண்ணேன். இந்த ரோல் நான் ஏன் பண்ணணும்னு இருக்குல்ல. ஏன்னா அது ஒரு காரணமே இல்லாமல் கூப்பிடுங்க. அந்த மாதிரிலாம் நடந்துடும். அப்படி நடந்துடாம கொஞ்சம் கவனமாக நம்மளை கூப்பிட்டவங்களாம் கொஞ்சம் வித்தியாசமான ரோலுக்காக பார்த்து கூப்பிட்டுப்பா. இப்போ அநீதிக்கும் இறுதி சுற்றுக்கும் குரங்குப்படலில் இருந்து எல்லாமே அப்பா, அதாவது அந்த பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அப்பா, இப்போ அந்தந்த ஒய்ஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல புருஷன், இப்போ அது நண்பர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல நண்பன், இப்போ அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூல பையன், இப்படி தானே இருக்குது. நம்ம வந்து அது அப்பா ரோல்னு நம்ம ஒரு டெம்ப்ளேட் வச்சு நம்ம சொல்லிடுறோம். அதுக்காக நமக்கு அப்படி அது தோணுது. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு அதில் வித்தியாசமாக கொடுத்தாங்கல்ல. இப்போ அநீதியில் வேற ஒரு கைண்ட் ஆஃப் அப்பா, பயங்கர இன்னசென்ட் பாசமான ஒரு பயங்கரமான அப்பா, இறுதி சுற்றுல ஒரு ரவுடி அப்பா, ஒரு டார்ச்சர் அப்பா, ஆமா போதைக்கார அப்பா. இதுல வந்து அப்படி இன்னும் வேற ஒரு புது ஒரு கைண்ட் ஆஃப் அப்பா இது வந்து. ஆமா,
இது வந்துன்னா சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஆனால் ஒரு வேலையை சின்சியராக பார்க்குறவர். அப்புறம் வந்து அவருக்கு பசங்களே வந்து பெரிய டிஃப்ரென்ஸில் இருக்கும். கல்யாண வயசில் பொண்ணு, 5ஆவது படிக்கிற பையன். இந்த இது இருக்குல்ல ஃபேமிலி இதாகவே வந்து ஒரு ஒரு பெக்யூலியராகவே இருந்தது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன அப்பான்னு 19 என்ன இது பண்ணாமல், அண்ணன் இது என்ன மட்டன் பிரியாணி தானே, தேங்க்யூ, கொஞ்சமாக வைங்க, சாருக்கு வைங்க, அப்போது பீஸ் எல்லாம் எது டைட்டு. என்ன பார்த்தா அந்த கேள்வி வராது, என்ன பார்த்தாலும் வராது. ஆனால் என்ன காலையில் நல்லா சைக்கிள்லாம் ஓட்டிட்டு வந்துட்டேன், நானும் சாப்பிடுவேன், நீங்களும் சாப்பிடுவேன். நன்றிண்ணே, நமக்கு பிரச்சனை இல்லை, ஓகே போதும். நன்றிண்ணே, நல்லா இருக்குண்ணே அவர்கிட்ட சொல்லுங்க மாஸ்டர். சீரக சும்மா நம்ம இப்போ இந்த மாதிரி கூப்பிடும்போது அதுக்குள்ள அந்த அந்த கேரக்டருக்குள்ள அந்த டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி நமக்கு கிடைச்சது இருக்குல்ல, அது எனக்கு பெரிய கிஃப்டா நினைக்கிறேன். ஓகே, இப்ப இறுதி சூப்பர் வித்தியாசம் இருக்கு, இந்த குறுங்குபிடல வித்தியாசம் சொல்லுங்க. ரியல் லைஃப்ல உங்க அப்பா சொல்லுங்க. எங்க அப்பா வந்து எங்க டீனேஜ் வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா. அப்புறம் வந்து ஒரு பாயிண்ட் மேல ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஏன் இதனால எப்படி எனக்கு ஏன்னு தெரியல, ஒருவேளை நம்ம வளர்ந்துட்டதுனால அப்படி அப்படி பிஹேவ் பண்ணாதான் சரி. ஆனால் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். அப்புறமா கொஞ்சம் பெரிய ஒரு 16-17 வயசுலாம் ஆகும்போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். எப்படின்னா அடிச்சு விளையாடுற அளவுக்கு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஆகிட்டார். ஆமாம் ஆமாம், இல்லை சும்மா அப்படி தட்டிப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டார். அதுக்கு முன்னாடிலாம் தொடர்றதுக்கே பயமா இருக்கும் அவர். இல்லை அது உங்களுக்கே வித்தியாசமா இருக்கும். ஆமாம், ஆனால் அது அப்படியே நடந்துருச்சு. அது சரி, அந்த மாதிரி தான் எங்கப்பா. ஓகே, ஸ்ட்ரிக்ட்னா என்ன மாதிரி ஸ்ட்ரிக்ட் நீங்க சொல்றீங்களா? காலேஜுக்கு முன்னாடி டீனேஜ்க்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிக்ட் சொல்றீங்க, அது என்ன மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கும்? அதாவது யாரோட எல்லாம் சேரணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது யாரெல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாரு. முக்கியமா சேர்க்கவாசி ரொம்ப முக்கியம். அது எல்லா அப்பாவும் காமனா ஆமா சொல்றதா, அதுதான் மெயினா சொல்லுவாரு. அப்புறம் படிக்க சொல்லலாம் ஸ்ட்ரிக்டான்னு சொல்ல மாட்டாரு. எப்பயாவது ஒரு வாட்டி கேட்பாரு, நல்லா எழுதிருக்கேன்னு அப்புறம் அவ்வளோ, வேற ஒன்றும் பெருசா அதுக்குள்ள வந்து எதுவும் கேட்க மாட்டாரு. சேட்டை பண்ணக்கூடாது அவரு. எல்லா அப்பாவும் ஸ்ட்ரிக்டான அதே மாதிரி தான். ஆமா ஆமா. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீ ஆயிட்டாரு. அது ஃப்ரெண்ட்லி ஆனதுக்கப்புறம் ஏதாவது நீங்க தைரியமா அதை ஓப்பன் பண்ண ஏதாவது விஷயம் இருக்கும்? சரி, அப்பா இவ்வளவு ஃப்ரெண்ட்ல ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ண தைரியமா பேசலாம் இந்த ஒரு விஷயத்த அப்படின்னு ஏதாவது ஓப்பன் பண்ணி என்னன்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து முடிவெடுக்கிற இடத்துல இல்லை. ஓகே, அதனால அவர்கிட்ட ஒரு 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 அனுமதியோ அவரோட விருப்பத்தையோ கேட்கறதுக்கான சூழல் அமையல. புரியுது. அதனால அந்த மாதிரி இல்லை, ஜாலியாக சண்டை போடுங்க, நிறைய சண்டை பயங்கரமா போட்டுருக்கோம். ஓகேண்ணப்பா, குறுங்குடன் பேசலாம், நிறைய விஷயம் பேசணும். சார் முக்கியமா வந்து இப்போ இந்த இலையில போட்டு இவ்வளோ பெருசா நம்ம ஓகே ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. நம்ம வெளியே போனாலே ஒரு ஆக்டர்னு தெரியுது, ஃபீல்ட்லாம் நம்ம ஒரு ஆள் தெரியுது, நம்ம போனா காலி வேண்டிட்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. எந்த வருஷம் வந்தீங்க சென்னைக்கு? 97, 97, 98. அப்போ எப்படி சாப்பாடு? சின்ன வயசுல வந்துட்டேன். அப்போ எப்படி சாப்பாடு? இந்த மாதிரி எவ்வளோ அபூர்வமா இருக்கும் இந்த மாதிரி. ஆமா, எங்க ஊர்ல நான் ஊர்ல இருக்க வரைக்கும் பிரியாணி சாப்பிட்டதில்லை. புரியல. ஆமா, ஏன் ஊர்ல இருந்த வரைக்கும்? ஏன்னா எங்க ஊர்ல பிரியாணி எல்லாம் இல்லை. அப்போ சென்னை இருக்கு, நாங்க அப்படிலாம் போய் இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே அப்படி இருந்து அப்படி ரொம்ப வெளியிலாம் அப்படி கூட்டிட்டு போய் ரெஸ்டாரண்ட்லாம் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. எப்போவாது பரோட்டா சாப்பிடுவோம், டவுனுக்கு வரணும். ஆமா, அந்த மாதிரி. அப்ப வந்த புதுசுல அந்த ஒரு வெயினோட சேர்ந்த ஒரு வழி. ஆமா, சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு எனக்கு. ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சென்னையில சாப்பாடு ரொம்ப பிடிச்சது, அப்படி பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே. ஆனா ஊருக்கு திரும்பி போயிடணும்னே இருந்துட்டே இருக்கு. அந்த ஊரோட பிடிப்பு நம்மளை விடவே இல்லை. திருப்பி வந்து ஊருக்கு போயிடணும்னே தோணிட்டே இருந்துச்சு. போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட் வரைக்கும் எங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. என்ன சொல்லுவாருன்னா, 15 நாள் நீங்க இருந்துட்டீங்கன்னா சரி சென்னை ஒண்ணுது. இப்ப வந்த புதுசுல ஆமா, வந்து விடும்போது 15 நாளுக்குள்ள திரும்பி ஊர் வந்துட்டீங்கன்னா தலையிலனாலும் உனக்கு சென்னை கிடையாது. அதுதான் வந்து ஒரு இது தேரி மாதிரி. இல்ல அப்படி பயத்தோடவே இல்லைன்னா தாக்கு பிடிச்சோம்னா அப்படி வரும்போது ஆர்வமா வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் என்னால எனக்கு தாக்கு பிடிக்க முடியல. எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. அப்படி இருந்துச்சு, அப்படியே இப்படிலாம் கடிச்சு இப்படி இருந்தாச்சு. அப்புறம் மறந்துச்சு.
நீ வந்ததுக்கு அப்புறம் இப்ப யூஸ்வலா சொல்றாங்க ம். நம்ம ஒரு விஷயத்துக்காக ட்ரீமுக்காக நம்ம ம். ம். அந்த இந்த வந்த ஊர் ஒன்று கற்றுக் கொடுக்கும். ஆமாம், அவங்க என்ன கற்றுக் கொடுத்து சென்னை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தவொடனே நிறைய கொடுத்துச்சு. என்னன்னு சொல்ல, நிறைய கொடுத்துச்சு. கடை பிரியாணி நான் போடுறேன், கொஞ்சமாக போடுங்க, நல்லா கொஞ்சமாக போடுங்க, நீங்கள் போடுங்க. நிறைய கொடுத்துச்சு. இங்கே இருந்த மக்கள் வந்து நான் வீட்டிலேருந்து சின்ன வயசில் வந்துட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாத அளவுக்கு அன்பை கூட்டி பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் எனக்கு கிடைச்சது. ஒரு 2 பீஸ் வைங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பிரியாணி சீரக சம்பா பிரியாணி சீரக சம்பா பிரியாணி அப்படி. பாஸ்மதியில் வந்து கொஞ்சமாக வைங்க. ஆல்ரெடி இதுலேயே மட்டன் சாப்பிட்டேன். அப்போ தான் நான் பாஸ்மதி எனக்கு பிடிச்சது வந்து இந்த அதிகாலை பிரியாணி, புளியந்தோப்பு. இப்பயுமா இப்படிங்க நைட் ஷூட் முடிஞ்சிச்சுன்னா நேரம் அங்கே போயிடும். 2 மணி 2:30 மணிக்கு முடியும். நீங்கள் 3-3:30 அண்டா திறந்துருவாங்க. ஆனால் அந்த லெக் பீஸ் சிக்கன் வேணாம் இப்போ வேணாம், வச்சிருங்க, நான் வேணா எடுத்துக்கிறேன். இப்படி இல்லை, இதிலே வச்சிருங்க. அப்படி லைட்டோட அப்படி இல்லை உங்களுக்கு அவருக்கு வைங்க ஒரு பீஸ். இல்லை இல்லை, லெக் பீஸ் இல்லை வேணாண்ணே மூடுல அப்படியே சரி நான் பார்த்து அது கொஞ்சம் வாங்க. ஓகே, போதும் 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 ஓகே. அவருக்கு வைங்க, நல்லா வைங்க. நைட் ஷூட்லாம் முடிச்சுன்னா ஒரு 2:30-3 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ. அங்கே நேரம் கிளம்பி போயிடுது. நைட்டு முழிச்சிருக்கும் போது கொஞ்சம் பசி சீக்கிரமாக எடுக்கும். சரி, அப்போ நேரம் போய் அங்கே உட்காந்து ஒரு போனால் தனியாவா இல்லை நண்பர்களோட தான். ஓகே, நான் அதை விட்ட கொஸ்டின் வந்து கேட்குறேன். எப்படின்னா இந்த ஊருக்கு வந்துட்டோம், இருந்தாலும் வந்து நான் பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு வந்து வீட்டில் அம்மா சாப்பாடு வந்து தேடும். ஓகே, அடிச்சுக்கும். உங்களுக்கு அப்படி ஆசை இல்லையா, தேடலையா? அது இருந்துச்சு, கொஞ்ச நாள் இருந்துச்சு. அப்புறம் இங்கே சாப்பிட்டு பழகிடுச்சு, இது பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், அந்த மிஸ் பண்ணுறது அதெல்லாம் வரலையா? 200% இருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, நான் வந்து தள்ளு வண்டி எடுத்து ஏகப்பட்ட இடத்துல வேலை பார்த்து அது ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம காரில் போகிறோம், ஷூட்டிங்லாம் காரில் போகிறோம். ஓகே, யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, என்னென்ன தோணும்? நம்மளை ரீகால் பண்ணிக்கிட்டு தோணும், நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருப்போமோ அது தோணும். ஆமாம், ஒருவேளை இந்த வீடியோலலாம் வர்ற மாதிரி நிறைய காசு இருந்தால் நிப்பாட்டி ஒரு தட்டு நிறைய காசு அள்ளி போட்டு போயிடலாம். ஓகே, அதனால வந்தால் அதுக்கு அப்புறம் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஃபீல் வரும். ஓகே, என்னையா தோணிருக்கா அப்போ இன்கேஸ் இது ஆகலைன்னா நம்ம நேரம் அங்கே தான் இருந்திருப்போம் அப்படின்னு அந்த ஒரு பயம் ஹிட் ஆயிருக்கு? இப்போ கேட்குறேன், ஸ்டார்டிங் சைடு சினிமாவுக்கு வர்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த சைடு தான் தாண்டிட்டோம். சும்மா கடை வச்சு வீடு சொந்தமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான். ஓகே, அது ஃபினான்ஷியலாக எதுவும் இது கிடையாது, ஸ்ட்ரகிள் தான் கிடையாது. சினிமாவுக்கு வந்த பிறகுலாம் ஸ்ட்ரகிள் கிடையாது. சரி, அதுக்கு முன்னாடி தான் இருந்திருக்கு. சினிமா தேட ஆரம்பிச்சதே ஒரு சொகுசாக தான் தேட ஆரம்பிச்சேன். 2 வீலர் இருந்துச்சு, 2 வீலர் வந்து அந்த வாய்ப்பு தேடிக்கு போனேன். எனக்கு அந்த ஸ்ட்ரகிள்லாம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க நான் படம் பார்க்க நடையாக நடந்து செருப்பெல்லாம் தேஞ்சு வாய்ப்பு, அது எனக்கு இல்லை, அந்த அனுபவம் இல்லை. ஆனஸ்டாக சொல்கிறீங்க. நான் வரும்போது 2 வீலர் தான் வந்தேன். இல்லை, இதான் பிடிச்சிருக்கு. ஒரு சில பேர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, நான் அப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எல்லாரும் சொல்கிறேன், யாரும் புரியுது, ஒரு சில பேர் நான் சொல்லுவாங்க. பட் ஹானஸ்டாக சொல்கிறதுக்கு இல்லைண்ணா, இதுதானே இருக்கிறது தானே. நான் போய் சொன்னால் வீடியோ பார்க்குறேன் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய், நல்லா ஸ்ப்ளெண்டர் வந்து வண்டி நம்பரே எல்லாருக்கும் தெரியும். சரி, அப்போ இந்த சான்ஸ்லாம் தேடி இருக்கீங்க ஸ்டார்ட் நம்ம தனியாக தருது ஒன்று, கூட யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்க அவங்க கூட இருக்காங்க? இல்லை, நிறைய இருக்காங்க. ஒரு ஆடுகளம் முருகதாஸ் இருக்காரு, அவரு ஒரு தினேஷ் அட்டகத்தி, அப்புறம் விஜய் சார், இவங்கெல்லாம் வந்து ஒரு இதில் ஒரு இந்த காலேஜ் ரோட்டில் ஒரு டீ கடை அங்கே மீட் பண்ணுவோம். அது இப்போ முனிஷ்காந்த், அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் அங்கே இதில் அருணாச்சலம் ரோடு சாலிகிராமத்தில் அங்கே சந்திப்போம் முனிஷ்காந்த்லாம். ஆனால் கேங் ஒன்று இருக்கு, அது எப்பயுமே அது இருக்கு. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே முனிஷ்காந்த்னு சொன்னீங்களே, இப்போ ஜென்ரலாக வந்து படம் பார்க்குறவங்க இல்லை, இப்போ ஜென்ரலாக இவர் இருந்தாலே இவர் இருப்பாருங்கிற மாதிரி ஒரு ஒரு இருக்கும் கோலிவுட்ல. அது நீங்கள் எங்கேயா ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ காளி விக்கெட் இருந்தாலே முனிஷ்காந்த் இருப்பார், முனிஷ்காந்த் இருந்தாலே காளி விக்கெட் இருப்பார். அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்குல்ல, நிறைய இடத்துல ரியலைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்கள்னால
அதனால இன்னும் கொஞ்சம் இயல்பாக பண்ண முடியுதுன்னு நம்புறேன் நினைக்கிறேன். அதனால தான் வந்து அந்த காம்பினேஷனை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறான். ஓகே ஓகே ஆமாம் ஆமாம். ஓகேண்ணா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஒன்று பண்ணிட்டோம், வந்துட்டோம். ஒன்று ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணதோ, இது வந்து நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறத இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது நிறையா இருக்குது. ஏதாவது மென்ஷன் பண்ணுங்க. சமீபத்தில்னா இது அயோத்தி மிஸ் பண்ணேன். அயோத்தியில் வந்து அந்த புகழ் நடிச்சார்ல, அந்த ரோல் நான் நடிக்கணும். அப்போ அவ்வளோ பல்காக என்னால் டேட் கொடுக்கல. டேட்ஸ் இஷ்யூ. ஆமாம். ஓகே. 2-3 படம் ஒன்றா மாட்டிடுச்சு. அப்போது நேரில் வந்து ஃபஸ்ட் படம்னாலும் நீங்கள் எல்லா நாளும் கூட இருக்கணும் அப்படின்னு. சரி. எவ்வளோ போராடி பார்த்தோம். எனக்கு அந்த மிஸ் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. அவர் சொல்லிட்டுதாங்க, இல்லை தலைவரே, இது வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வேறு மாதிரியாக பேசப்படும். ஆனால் எனக்கு வந்து இது கிடைக்கலன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் யோசிச்சு பாருங்க. ஓகே. நான் சொன்னேன். அப்புறம் படம் வந்து நான் ஃபஸ்ட் நாளே போய் பார்த்தேன். ஃபஸ்ட் நாள் ஓகே. அந்த வீரராவன் இருந்துச்சு, தென்காசியில் ஷூட்டிங் இருக்கும்போது கேப்டன்ல ஷூட்டிங் தான் போய் பார்த்தேன். அதுமாதிரி படம் பிடிச்சிட்டாரு மந்திரமூர்த்தி. கொஞ்சம் உள்ள உறுத்தி இருக்குங்க. ஐயோ இல்லை அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. ஓகே. ஏன்னா நான் ஏதாவது ராங்காக பண்ணியோ இல்லை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் பண்ணியிருந்தா இதெல்லாம் இருந்திருக்கும். எனக்கு ப்ராக்டிக்கலாக என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இதை பண்ணவே முடியாது புரியுது அப்படின்ற இடம் வந்த பிறகு தான் அது வந்து பண்ணாமல் விட்டது. அதனால் எனக்கு அந்த குற்றம் வச்சா இல்லை. பட் ஏக்கம் நம்ம இந்த படம் நடிச்சிருந்துருக்கலாம், இந்த நல்ல படம். ஓகே ஓகே. அது கொஞ்சம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது இருந்தது. ஓகேனாப்பா, இந்த படங்கள் தாண்டி இன்னொரு விஷயம், இந்த சாப்பிட்டு இருக்கும். இந்த சாப்பிட்ற முறைன்னு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்படிதான் சாப்பிடணும், இதை ரசம்னா இப்படிதான் ஃபர்ஸ்ட் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு ஏதாவது கட்டுப்பாடுலாம் அடிச்சு முட்டு சாப்பிட்டாலே நீங்கள் பார்த்தாலே தெரியுமே. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரி. சாப்பிடவே தெரியாது சொல்ல போனா. என்னென்ன சொல்றீங்க? ஆமா, சாப்பிட தெரியும்னா ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி சாப்பிடணும். அது தெரியாது. டீசெண்டா அப்படிலாம் தெரியாது எனக்கு. ஊத்துறா ஒன்றும் போடுங்க, இந்த ரெப்போர்ட் ஊட்டிட்டு வரல, நான் இப்படிதான் சாப்பிட்டு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்க சொல்ற 97ல வந்து சொல்லுங்க, நான் 96 தான் பிறந்தேன். அதை மென்ஷன் பண்ணல. என்னன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஏலியஸ் இருந்துச்சு. நான் சான்ஸ் தேடி போகிறப்போலாம் எனக்கு ஒரு ரிலேஷன் இருந்துச்சு. எனக்கு மேஜராக நான் பார்த்ததுன்னு பார்த்தா ரிலாக்ஸேஷன் ஒன்று காமெடி பார்ப்பேன், இல்லைன்னா சாங்ஸ் பார்ப்பேன். ஓகே ஓகே. நீங்கள் சார் சாப்பாடு கொஞ்சமாக உங்களுக்கு அந்த மாதிரி அந்த டைமில் நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க, அடுத்து ஒன்று சான்ஸ் இருக்கும், அடுத்து வேலை ஒன்று இருக்கும், ரெண்டும் இது விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் என்ன இருக்கும் அந்த சான்ஸ் இருப்பீங்க, நம்மளை கொஞ்சம் சாந்தப்படுத்தி? ரிலாக்ஸேஷன் ஃப்ரெண்ட்ஸு தான், இங்கே பசங்க தான். ஓகே. நாங்கள் வந்து இப்போ சான்ஸ் எடுக்கும்போது பார்ட் டைமாக என்ன பண்ணோம், இந்த வீடு ஷிஃப்டிங் வேலைக்கெல்லாம் போவோம். ஓ, அப்படின்னா அது எப்போவா தானே இருக்கும், அது பெருசாக வேலையும் பாதிக்காது. இன்னொன்று அந்த வேலை மட்டும் காலையில் 3 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணிக்கு முடிஞ்சிடும். 4 மணி நேரத்துக்குள்ளேயே. ஆமாம், ஏன்னாக்கா ஷிஃப்டிங் பகலில் பண்ண மாட்டாங்க, அதிகாலை அந்த டைம்ல தான் பண்ணுவாங்க. அதிகாலை பண்ணுவாங்க. அதனால அந்த வேலை நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், காசு நல்ல காசு வரும். ஏன்னா வெயிட் தூக்குறது அப்படிங்கிறதுனால ஹெவியா இருக்கு. சரி. வினிஷ்காந்த் அப்புறம் நான் இன்னொரு வேலைக்கு போவேன். இங்கன்னா பியானோ ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுவார். சரி. புதுப்பேட்டையில் அங்கே வந்து வண்டி ஒரு 407 வச்சுருந்தார் நம்ம அண்ணன் ஒருத்தர், மயில் ஆனந்த் சொல்லிட்டு. அவர் வந்து கூப்பிட்டு நமக்கு வேலை கொடுப்பாரு. ஓ, அன்னூர் மட்டும் அங்கேருந்து ஆடு வந்துருச்சா? போதும், குழம்பு மட்டும். அன்னூர்லாம் வெயில் பிச்சு எடுக்குது. இப்போ என்ன சொல்லி சிக்கனா இல்லை மட்டன் அப்படியே கொடுங்க, பிரச்சனை அப்படிதான் இங்கே வச்சுருங்க. நன்றி. இந்த ஸ்பூன்லாம் நாங்கள் குழம்பு ஊற்றி பார்த்ததே இல்லை. புளிக்கரண்டி தான் குழம்பு ஊற்றுவாங்க. அது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இல்லை, அது நீ சொந்த வீட்டில் பண்ணுறதுக்கே பயங்கரமாக இருக்குது. புதுப்பேட்டையில் அவர் மயில் என்ன வண்டி, அந்த வண்டி வந்து ஷிஃப்டிங்க்கு சவாரி போவோம். சரி. அவர் வந்து எங்களை கூப்பிடுவார். நாங்கள் ஒரு 4-5 பேர் இருப்போம். போயிட்டு பியானோ அங்கேருந்து எடுத்து, அவர் இந்த பியானோ சர்வீஸ் பண்ணுறவர் இருப்பார், அவர் வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அது ரெடி ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து பியானோ எடுத்து அங்கே ஏற்றி வைக்கணும். ஓ, பியானோ இருக்கிற வீடு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான, பயங்கர பல்கான வீடாக தான் இருக்கும். ஓகே. அவர் நல்ல ஒரு வசதியான வீடாக தானே இருக்கும். அப்புறமா நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. ஏன்னா பியானோ வச்சிருக்க வீடு அப்படின்னாவே நல்லா சம்பளம் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த பியானோ வந்து தொடவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார் அவர். ஓகே. சர்வீஸ் பண்ணுறாருல அந்த ஐயா, ஒட்ட அவ்வளோதான். எனக்கு நாங்கள் அதை ரொம்ப டீசெண்டாக அதை ஒபே பண்ணி வண்டியில் ஏற்றிடுவோம்.
ஏற்றுனதுக்கப்புறம் அவர் முன்னாடி கேபிளில் உட்காந்துப்பார் வேனில். நாங்கள் பின்னாடி பியானோ வாசிச்சுக்கிட்டே வருவோம். கேட்காதா? வண்டி எதிர்காத்து சத்தத்துல அதுல இன்னொன்று க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சரி. நாங்கள் வாசிச்சுட்டே வருவோம். என்ன போகிற 2 வீலரில் வேடிக்கை பார்ப்பாங்க எங்களை. வாசிக்கிறேன் சரி சும்மா வந்துட்டு சும்மா அவங்கிட்ட உட்காருது. அந்த சேட்டையெல்லாம் பண்ணோம். அந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஃபன் பண்ணிக்கிறது. ஆனா அந்த ரிலாக்ஸேஷனா பசங்க தான் இல்லையா? ஆமா. சரி. ஓகேனாப்பா அப்போ ரிலீஸ் ஆயிருக்கும் ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜயகாந்த் சார் படம். அதான் வந்து பயங்கர பீக் அந்த டைம்லலாம். அடிச்சு பிடிச்சி பார்த்து ஏதாவது படம் ஏதாவது ஞாபகம் இருக்கு? நான் அந்த மாதிரி பெரும்பாலும் அடிச்சு பிடிச்சி போனதில்ல. ரீசெண்டாக போனது பக்கத்து ஸ்டேட்டில் போய் பார்த்து விஸ்வரூபம் தான் போய் பார்த்தேன். அப்போ இங்கே ரிலீஸ் ஆகலை. சரி. அதனால் கேரளா போய் பார்த்துருந்தேன். என்ன படம்? விஸ்வரூபம். விஸ்வரூபமா? ஓகே. ஓ விஸ்வரூபம் டைம்லேயே சொல்கிறீங்க நீங்கள்? ஓகே. இல்லை நான் சொல்கிறது அடிச்சு பிடிச்சி பார்த்ததுன்னா கேரளா வரைக்கும் போய் பார்த்து விஸ்வரூபம் தான் போய் பார்த்தது. நீ எப்படி அந்த மாதிரி இந்த FDA பஸ் பார்க்குற கேளுங்க? அந்த இல்லை நான் இல்லை. ஏன்னா இல்லை அந்த இளவட்ட வயசில் அப்படி இருக்குமே. அப்பயுமே கூட்டம்னா கொஞ்சம் அலர்ஜி. அதனால கொஞ்சம் சொகுசாக தான் போய் சினிமா பார்க்குறது. சரி சரி. ஆமாம். அது நீட்டா சைலண்டா ஆமாம் நமக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸ் இருக்கப்போ போய் பார்க்குறது. ஓகே. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.